நற்பவி ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு வணக்கம். நவ கிரகங்களின் நல்லாசியும் திருச்செந்தூர் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமியின் அனுகிரகம் உங்கள் அனைவருக்கும் பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் சௌம் சரவணபவ ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் க்ளௌம் சௌம் நமக. ஓம் சத்ரு சம்ஹார சுப்பிரமணிய சுவாமியே நமோ நமக. முனை தரு சக்கரம் அஞ்செழுத்தால் அவர் முப்புறத்தோர் சினை தரு கஞ்சனை மாதுவை மாற்றுவர் சிற்சபைக்கே தினைப்புன மேயவள் தோள்சேர் தனிச்சர வன்புயத்தாய் எனதருள் நாயகன் விற்பிலோர் அஞ்செழுத்தால் நன்றே. ஓம் சரவணபவ. ஓம் வேலாயுதாய நமக. ஓம் கணேஷ ரூபிண்யை வித்மகே மகா கன்யை தீமகி தன்னோ சப்த கன்னிகா பிரசோதயாத். ஓம் தும் துர்கே நமஸ்தே அம்பிகே. நற்பவி ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு வணக்கம். தினமும் இன்றைய ராசி பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு நற்பவி ஆஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய குரு சுக்கிர சனி பெயர்ச்ச ராகவே கேதவே நமக. வேயுரு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்து என் உளமே புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பிரண்டு முடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவருக்கு மிகவே. க்ளீம் வராகமுகி ஹ்ரீம் சித்திஸ்வரூபிணி ஸ்ரீம் தனவசங்கரி தனம் வர்ஷய வர்ஷய ஸ்வாஹா. லூம் வாராகி லூம் உன்மத்த பைரவீம் பாதுகாப்பாம் ஸ்வாஹா. அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். அனைவருக்கும் வணக்கம். ஓம் ஸ்ரீ சிவ சனீஸ்வராய நமக. இன்றைய பஞ்சாங்கம் இன்று 23/5/2026 சனிக்கிழமை வைகாசி மாதம் 9ஆம் நாள் ஸ்ரீ பராபவ வருடம். நல்ல நேரம் காலை 7:30 முதல் 8:30 வரை, மாலை 4:30 முதல் 5:30 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 வரை, இரவு 9:30 முதல் 10:30 வரை. இன்றைய நாளுக்கான பஞ்சாங்கத்தை வழிபட வேண்டும். திதி வார யோக கரண நட்சத்திரத்தை வழிபட்டால் சகல தேவர்கள் தேவதைகளுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும். இன்றைய நாளை ஆளக்கூடிய கிரக தேவதைகளுடைய பஞ்சாங்கத்தின் தேவதைகளுடைய அருளாசி கிடைக்க பெறுவீர்கள். ஆக 12 ராசிக்காரர்களும் இன்றைய நாளுக்கான பஞ்சாங்கத்தை நமஸ்கரிப்பது விசேஷமான ஒன்று. அதில் நிறைய சூக்ஷ்மங்கள் அடங்கி இருக்கிறது. இன்றைய நாளுக்கான சூரிய உதயம் காலை 5:53, கரணன் 12 முதல் 1:30 வரை, திதி இன்று காலை 11:07 வரை, சப்தமி பின்பு அஷ்டமி, நட்சத்திரம் இன்று காலை 7:50 வரை, ஆயில்யம் பின்பு மகம், நாமயோகம் இன்று காலை 11:34 வரை, துருவம் பின்பு வியாக்காதம், கரணம் இன்று காலை 11:07 வரை, வணிசை பின்பு இரவு 10:31 வரை, பத்திரை பின்பு பவம், அமிர்தாதி யோகம் இன்று காலை 7:50 வரை, மரண யோகம் பின்பு அமிர்த யோகம். சந்திராஷ்டமமுடைய நட்சத்திரம் இன்று காலை 7:50 வரை, பூராடம் பின்பு உத்திராடம். நேத்திரம் இன்று முழுவதும் ஒரு கண், ஜீவன் இன்று முழுவதும் அரை வாழ்க்கை. ராகு காலம் காலை 9 முதல் 10:30 வரை, யமகண்டம் மதியம் 1:30 முதல் 3 மணி வரை, குளிகை காலை 6 முதல் 7:30 வரை, சூலம் கிழக்கு, பரிகாரம் தயிர். சூரிய உதயம் நேரத்தின்படி அதிகாலை பொழுதை எழுந்து கொள்வது சூரிய பகவானுடைய அனுகிரகம் கிடைக்கும். அதோடு கர்ம வினைகள் குறையும். ஆக சூரிய உதயத்தின் நேரத்திற்கு முன்னதாக எழுந்து கொள்பவர்களுக்கு வாழ்க்கை உயரும். நீங்கள் பட்ட கஷ்டங்கள் துன்பங்கள் அகலும். மனதில் நிம்மதி பிறக்கும். பிதுர்காரகனான ஸ்ரீ சூரிய பகவானுடைய அனுகிரகம் சித்திக்கும். சந்திராஷ்டமமுடைய ராசி தனுசு ராசி. இன்றைய நாளுக்கான வழிபாடு. சனிக்கிழமை தினத்தில் ஸ்ரீ கால பைரவரை வழிபட கர்ம வினைகள் குறையும். கால புருஷன் என்று சொல்லக்கூடிய ஸ்ரீ கால பைரவரை வணங்கினால் மரண பயம் யம பயம் தீரும். சகல விதமான பய உணர்வுகள் அகலும்.
கெட்ட கனவுகளுடைய தோஷங்கள் அகலும். ஸ்ரீ கால பைரவரை இந்த வளர்பிறை அஷ்டமி நாட்களில், அதிலும் சனிக்கிழமை அமைந்திருப்பது மிக மிக விசேஷமானது. ஓம் ஆபத்தாரனாய அஜாமில பந்தனாய துஷ்ட நிகிரகாய சிஷ்ட பரிபால ஸ்வரூபாய மம தாரித்ரிய துக்க தகனாய மம பாப கோப சல்லிய தோஷ நிவர்த்திகராய தன ஆகர்ஷனாய ஸ்வர்ணாகர்ஷனாய சகல காரிய அனுகூல சித்திகராய சகல சத்ரு தோஷ நிவர்த்திகராய ஓம் ஸ்ரீ வடுக பைரவாய நமக. ஓம் ஸ்ரீ கால பைரவா போற்றி. ஓம் கல்பாந்த பைரவா போற்றி. ஓம் குரோத பைரவா போற்றி. ஓம் கபால பைரவா போற்றி. ஓம் சம்ஹார பைரவா போற்றி. ஓம் உக்ர பைரவா போற்றி என்று வழிபடுங்கள். சதுஷஷ்டி, அதாவது 64 பைரவர்களுடைய வழிபாடு நல்ல அனுகூலத்தையும் கொடுக்கும். ஓம் ஸ்ரீ கால பைரவாய நமக என்று கூட 108 முறை உச்சரிப்பது நல்லது. அதற்கு மேலும் உச்சரிக்கலாம். உரு ஏற திரு ஏறும் என்பார்கள். ஆக உரு என்பது எண்ணிக்கை, திரு என்பது இறைவனுடைய திருவருள் அனுக்கிரகம் கிடைக்குமாக. அதிக எண்ணிக்கையில் சொல்பவர்களுக்கு உச்சாடனம் செய்ய செய்ய அந்த மந்திரத்திற்கான சக்தி அதிகரிக்கும். உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளும் தீரும். சகல விதமான சங்கடங்கள் அகலும். கர்ம வினைகள் தீரும். எல்லா விதமான பிரச்சனைகளிலிருந்தும் விடுதலை பெறுவீர்கள். உங்களுடைய செயல்கள் நல்ல விதமாக அமையும். ஆக இந்த நாள் எதற்கெல்லாம் சிறப்பு, எந்தெந்த விஷயங்களில் ஈடுபட்டால் நன்மை தரும், வழக்கு தொடர்பான வேலைகளை பார்க்க ஏற்ற நாள், தானிய பணிகளை மேற்கொள்ள உகந்த நாள், விரத செயல்களை பூர்த்தி செய்ய நல்ல நாள், ஆபரண பழுது பணிகளை செய்ய சிறந்த நாள். இன்றைய நாளுக்கான லக்ன நேரம் வாக்கிய பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் கொடுக்கப்படுகிறது. காலை 3:42 முதல் 5:21 வரை மேஷ லக்னம், 5:25 முதல் 7:16 வரை ரிஷப லக்னம், காலை 7:17 முதல் 9:22 வரை மிதுன லக்னம், காலை 9:23 முதல் 11:34 வரை கடக லக்னம், 11:35 முதல் 1:41 வரை மதியம் சிம்ம லக்னம், 1:42 முதல் மாலை 3:41 வரை கன்னி லக்னம், 3:42 முதல் 5:41 வரை துலாம் லக்னம், 5:42 முதல் இரவு 7:48 வரை விருச்சிக லக்னம், 7:49 முதல் இரவு 10 மணி வரை தனுசு லக்னம், இரவு 10:01 முதல் காலை 12:06 வரை மகர லக்னம், 12:07 முதல் 1:58 வரை கும்ப லக்னம், காலை 1:59 முதல் 3:41 வரை மீன லக்னம். 12 ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளுக்கான சுப கிரக ஓரைகள் பார்த்து செய்வது விசேஷம். ஓரைகள் அறிந்து செயல்படுபவரை எவராலும் ஜெயிக்க முடியாது என்பது சித்தர்களுடைய வாக்கு. சனிக்கிழமை தினம் இந்த நாளை ஆளக்கூடிய கிரகம் ஸ்ரீ சனீஸ்வர பகவான். சனீஸ்வர பகவானுக்கான காயத்ரி மந்திரத்தை 27 முறை 27 நட்சத்திரக்காரர்களும் உச்சரித்தால் அதற்குரிய நல்ல பலன் கிடைக்கும். ஓம் காகத்வஜாய வித்மகே கட்க ஹஸ்தாய தீமகி தன்னோ மந்த பிரசோதயாத். தமிழ் மந்திரம். சங்கடம் தீர்ப்பாய் சனி பகவானே, மங்களம் பொங்க மனம் வைத்தருள்வாய், சச்சரவின்றி சாகா நெறியில் இஜகம் வாழ இன்னருள் தாய் என்று ஸ்ரீ சனீஸ்வர பகவானை வழிபடுபவர்களுக்கு ஆயுள் விருத்தி, ஆரோக்கிய விருத்தி, அஷ்ட ஐஸ்வர்ய அபிவிருத்தி உண்டாகும். நல்ல உடற்பயிற்சியும் உண்மையுள்ளவர்களாக உழைக்கக்கூடியவர்களுக்கு நண்பனாக தோழனாக இருந்த அருள் பாலிக்கக்கூடியவர் ஸ்ரீ சனீஸ்வர பகவானை நாம் அனைவரும் வணங்குவோம், நல்லருள் பெறுவோம். இன்றைய நாளுக்கான சுப கிரக ஓரைகள். சனிக்கிழமை காலை 6 முதல் 7 மணி வரை ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஓரை, காலை 7 முதல் 8 மணி வரை ஸ்ரீ குரு பகவான் ஓரை, காலை 8 முதல் 9 மணி வரை ஸ்ரீ செவ்வாய் பகவான் ஓரை, காலை 9 முதல் 10 மணி வரை ஸ்ரீ சூரிய பகவான் ஓரை, 10 முதல் 11 மணி வரை ஸ்ரீ சுக்கிர பகவான் ஓரை, 11 முதல் 12 மணி வரை ஸ்ரீ புதன் பகவான் ஓரை, 12 முதல் 1 மணி வரை ஸ்ரீ சந்திர பகவான் ஓரை, 1 முதல் 2 மணி வரை ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஓரை, 2 முதல் 3 மணி வரை ஸ்ரீ குரு பகவான் ஓரை, 3 முதல் 4 மணி வரை ஸ்ரீ செவ்வாய் பகவான் ஓரை, மாலை 4 முதல் 5 மணி வரை ஸ்ரீ சூரிய பகவான் ஓரை, 5 முதல் 6 மணி வரை ஸ்ரீ சுக்கிர பகவான் ஓரை. இன்றைய நாளுக்கான சுப கிரக ஓரைகள் பார்த்து செய்யுங்கள், நல்லதே நடக்கும்.
வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மகிழும் துணை. முக்கியமான செய்தி, நம்முடைய இன்றைய ராசி பலன்கள் தினம்தோறும் தமிழ் மொழியில்தான் கொடுக்கப்படுகிறது முழுக்க முழுக்க. ஆனால் கடந்த சில நாட்களாக யூடியூப் அப்டேட் காரணமாக ஒரு சிலருக்கு ஃபோனில் ஆங்கிலமாக வருகிறது. இது ஏஐ என்று சொல்லக்கூடிய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட்டினுடைய பிரச்சனை. ஆக இதை சரி செய்வதற்கு யூடியூப் செட்டிங்கில் சென்று ஆடியோ ட்ராக் வழியாக தமிழ் மொழியை தேர்ந்தெடுத்து கொண்டால் ஆங்கிலம் மறைந்து தமிழ் மொழியில் உங்களுக்கு கேட்கும். ஆக இந்த மெசேஜை உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு ஃபாலோ பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேஷராசி அன்பர்களுக்கு அக்கம் பக்கம் நபர்களுடைய சப்போர்ட் நிறைய கிடைக்குங்க. உங்களுடைய வேலைகள் விறுவிறுப்பாக இருக்கும். பணத்தை சேமிப்பதில் மிக அக்கறையாக இருப்பீங்க. ஒரு சில பணம் கூட செலவாகாதபடி ரொம்ப பத்திரமாக பார்த்து கொள்வீங்க. பிள்ளைகளுக்காக பிள்ளைகளுடைய பெயரில் அஞ்சல் துறையில கணக்கு தொடங்குறதுக்கான நாளாக அமையும். சனிக்கிழமை தினம் என்பது ஸ்திர நாளாக இருப்பதால் அது நிரந்தரமான நாள். ஸ்திரம் என்பது நிலையானது என்று அர்த்தம் சமஸ்கிருதத்தில். ஆக இந்த நாள் சேமிப்பு கணக்கை வங்கியிலோ அல்லது போஸ்ட் ஆபீஸிலோ தொடங்கினாலும் அவை நிரந்தரமான ஒரு நிலையான வருமானத்தை கொடுக்கும். சிந்தனைகள் மேம்படும். வருமானத்தை பெருமளவு பெருக்குவதிலேயே அக்கறையாக இருப்பீங்க. உங்களுக்கு தெரிந்த சின்ன சின்ன தொழிலாகட்டும், வியாபாரத்திலும் சரி, கண்ணும் கருத்துமாக செயல்படுவீங்க. வேலை சம்பந்தமான விஷயங்கள்ல அனுகூலம் ஏற்படுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. கலை சம்பந்தமான துறைகள் இருக்கிறவங்க, சினிமா திரை, சின்னத்திரை, வெள்ளித்திரைகள்ல பணிபுரிபவர்கள் மற்றும் கலை தொடர்பான இசை, பாட்டு மற்றும் நாடகம் சம்பந்தமான துறைகள் இருக்கிறவங்களுக்கு நல்ல வருமான உயர்வு ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் உண்டு. உங்களால் முடிந்த வரையில் போராடி பார்ப்பீர்கள். கடைசி மூச்சு உள்ள வரை போராடி பார்ப்போம் என்கிற துணிவு, தைரியம், தன்னம்பிக்கை அதிகம் உண்டு மேஷராசி அன்பர்களுக்கு. ஒரு கை மோதி பார்க்கலாம் என்கிற எண்ணம் கூட உங்களிடம் வரும், அடிக்கடி வரும். ஆக சூழ்நிலைகளை லாபகமாக கையாளுங்கள். பக்குவமாக இருந்தால் எதையும் சாதிக்க முடியும். கலைத்துறைகளில் தெரிந்தவர்களுடைய ஆதரவுகள் மூலம் முக்கியஸ்தர்கள், பிரமுகர்கள், பிரபலமானவர்களை சந்திக்கக்கூடிய நல் வாய்ப்பு கிடைக்கும். இந்த நாள் உங்களுடைய செயல்கள் பொற்காலமாக பதிந்தது போல அமையும். ஒவ்வொரு விஷயத்திலும் நேர்த்தியாக நடந்து கொள்வீர்கள். தைரியம் பிறக்கும். மன உறுதி அதிகமாகும். உங்களுக்கு ஏற்ற மாதிரி செயல்களை வடிவமைத்துக் கொள்வீர்கள். உங்களால் எது முடியுமோ அந்த காரியத்தை திடமாக முடித்து காட்டுவீர்கள். வேலை மாற்றுவது சம்பந்தமான எண்ணங்கள் உருவாகலாம். இப்பொழுது செய்து கொண்டிருக்கக்கூடிய காரியத்திலிருந்து வேறொரு காரியத்திற்கு மாறலாம் என்கிற எண்ணம் வரலாம். அல்லது வெளியிடங்களுக்கு சென்று வேலை பார்க்கலாமா என்கிற ஆலோசனைகளையும் மேற்கொள்வீர்கள். திடமாக சிந்தித்து முடிவெடுப்பதில் மட்டும் கவனம் இருக்கும். அதே நேரத்துல புதுமையான செயல்பாடுகளில் ஈடுபாடு உண்டாக்கும் மாணவ மாணவிகள் படிப்பில் உற்சாகம் பிறக்கும். போட்டித் தேர்வுகளை நேர்முகம் தேர்வுகளாக சந்திக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறது. வெற்றி வாய்ப்புகள் நிச்சயம் உங்கள் பக்கம். எதிலுமே தோற்று போகாத எண்ணம், தலைமைத்துவத்தோடு இருக்க வேண்டும் என்கிற குணம், இதையெல்லாம் உங்களை நல்ல நிலைக்கு கொண்டு வரும். அரசியல் வட்டாரத்தில் பெரிய பெரிய நபர்களை சந்திப்பீர்கள். ஒரு சிலரோடு சில முக்கிய அரசாங்க ரீதியாக அரசியல் வட்டாரத்தில் உங்களுக்கு என்று ஒரு தனி இடம் உண்டு. முக்கிய பிரமுகர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகளும் மேலிடத்தை அணுகக்கூடிய நல்ல தொடர்புகளும் ஏற்படும். உங்களால் முடிந்த அளவு உண்மையாக, நேர்மையாக, நியாயமாக, சத்தியமாக இருப்பீர்கள். எதை விஷயத்தை எடுத்தாலும் சரி, ஆழமாக சிந்தித்து முடிவெடுக்க வேண்டும். புதுமையான விஷயங்களின் பால் பண செலவாகும். விரயங்களை தவிர்க்க வேண்டும். தம்பதியர்களுக்குள் மனம் விட்டு பேசி குடும்பத்திற்கு தேவையான சில நல்ல முக்கிய விஷயங்களை, முடிவுகளை எடுக்கக்கூடும். பூர்வீக சொத்துக்கள் பற்றி எண்ணங்கள் இருக்கும். வரவேண்டிய பணம் காலதாமதமாகிறது என்கிற எண்ணங்கள் எழலாம். பூர்வீக சொத்துக்களில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் தீர வேண்டுமானால் இந்த சனிக்கிழமை தினத்தில் ஸ்ரீ கால பைரவருக்கு தீபங்கள் ஏற்றி விளக்கேற்றலாம் அல்லது மிளகு சாதம் அன்னதானம் செய்வது அனுகூலத்தை கொடுக்கும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலம். செவ்வாய் பகவான் மற்றும் குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள்,
அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு சந்திர பகவானுடைய ஓரை எப்பொழுதும் நன்மையை தரும். தொழில் தொடர்பாக நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகளாக இருக்கும் பொழுது அது செவ்வாய் பகவானுடைய ஓரையிலும், புதன் பகவான் குரு பகவானுடைய ஓரையில் இருப்பதாக பார்த்துக் கொள்ளுங்கள். நட்பு பகை நட்பாக இருக்கக்கூடியவர்கள் சிம்மம், தனுசு, மேஷம், மிதுனம், கும்பம். பகை ராசிகள் கன்னி, மகரம், கடகம். அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். அஸ்வினி நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு ஒரு சிலருடைய ஆதரவுகள் மட்டுமல்ல, நெருங்கிய நண்பர்களுடைய ஆதரவுகள் இருக்கும். நட்பு வட்டாரங்கள் விரிவடையும். எதிர்பார்க்கக்கூடிய காரியங்கள் நடக்கும். ஜெயம் உண்டாகும். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு அக்ரிமெண்ட் சார்ந்த பிரச்சனைகள் தீரும். விரும்பியது நடக்கும், கேட்டதே கிடைக்கும். ஆக எதிர்பார்க்கக்கூடிய காரியங்கள் திருப்திகரமாக அமையும். ஒப்பந்தங்கள் கைகூடி வரும். நல்ல விஷயங்களை பேசி முடிவெடுப்பீர்கள். கிருத்திகா நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு செயல்களில் வெற்றி வாய்ப்புகள் அதிகம். ஆர்வம் உண்டாகும். தெய்வ காரியங்களில் ஈடுபடுங்கள். மேன்மை நிறைந்த நாளாக அமையும். ஹாவ் அ நைஸ் டே அண்ட் வண்டர்ஃபுல் டே. பி ஹாப்பி. ஆல் த பெஸ்ட். மேஷராசி அன்பர்களே. ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த நாள் நண்பர்களுடைய ஆதரவுகள் அதிகரிக்கும். மன நிறைவாக இருப்பீர்கள். வியாபாரத்தில் வேலையாட்களுடைய ஆதரவுகள் உங்களுக்கு பெருமளவு கிடைக்கும். சரிவர வேலைக்கு வராதவர்கள் கூட இந்த நாள் வரலாம். திடீரென்று உங்களுடைய தொழிலுக்கும் வியாபாரத்திற்கு கை கொடுக்கலாம். வாடிக்கையாளர்களுடைய குணநலன்களை அறிந்து வேலை செய்யக்கூடியவர்கள் திடமாக நடக்க முடியும். நல்ல பண்புகள், நல்ல நடவடிக்கை காரணமாக வருமானம் உயரும். எதிர்பார்க்கக்கூடிய காரியங்கள் வெற்றியாகும். ஜெயம் உண்டாகும். நட்பு வட்டாரத்தில் உங்களுக்கு பிடித்த விஷயங்களை செய்வார்கள். அவர்களிடத்தில் புதுமையை விரும்புவீர்கள். நீங்கள் விரும்பிய பொருட்கள் கிடைக்கும், கைக்கு வரும். எதிர்பார்க்கக்கூடிய காரியங்கள் எல்லாமே திருப்திகரமாக அமையும். வெளியூர் சம்பந்தமான விஷயங்களினால் புதிய அனுபவங்கள் ஏற்படலாம். அனுகூலம் உண்டாகும். ஆதரவுகள் பிறக்கும். புதிய புதிய எண்ணங்கள் சாதகமாகும். விரும்பியது நடக்கும், கேட்டது கிடைக்கும். ரிஷபராசி என்பர்களுக்கு அதிர்ஷ்டமான நாளாக இந்த நாள் அமைகிறது. சனி பகவான் உங்களுக்கு மிக மிக அனுகூலத்தை கொடுக்கக்கூடியவராக இருக்கக்கூடியவர். அவரே இப்பொழுது லாபத்தில் இருக்கிறார். அதிலும் மீன ராசியில் சஞ்சாரம் செய்கிறார். குறை ஒன்றுமில்லை. கோவிந்தா என்று வழிபடுங்கள். கோவிந்த நாமம் சொல்ல சொல்ல கடன் தொடர்பான தொல்லைகள் அகலும். இந்த சனிக்கிழமை தினத்தில் இரவு பொழுது விரதங்கள் அனுஷ்டிப்பது, உண்ணாமல் இருப்பது, உபவாசம் இருப்பது மிக நல்லது. அதிலும் வளர்பிறை அஷ்டமி திதி. ஆகவே இரவு சாப்பிடாமல் எந்த விதமான உணவுகளையும் எடுத்துக்கொள்ளாமல் பால் பழம் சாப்பிட்டு, பழங்கள் மட்டும் சாப்பிட்டு இரவு பொழுதை கழிக்க வேண்டும். இந்த நாளில் உங்களுடைய வியாபார போக்கை புரிந்து கொள்ள முயற்சி செய்வீர்கள். மக்களுடைய எண்ணத்தை அறிந்து செயல்படுவீர்கள். புதிய யுக்திகள் கையாளக்கூடும். விற்கப்படாத பொருட்களை விற்க நினைப்பீர்கள். ஏதாவது ஒரு புதிய வழி கிடைக்குமா, பாதை கிடைக்குமா என்பது பற்றிய எண்ணங்கள் அதிகமாக ஓடிக்கொண்டே இருக்கும். வியாபாரத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள் அனுகூலத்தை கொடுக்கும். மேன்மை நிறைந்த நாளாக்கும். நல்ல சூழ்நிலைகள் அமையும். வெளி வட்டாரத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்தும் நிவர்த்தியாகும். எல்லோருடைய ஆதரவுகள் அதிகரிக்கும். வெளி வட்டார தொடர்புகள் உண்டாகும். உழைப்புக்கு உண்டானபடி மதிப்பு, மரியாதை கிடைக்கும். கௌரவமாக இருப்பீர்கள். குழந்தைகளுடைய செயல்கள் மகிழ்ச்சியை தரும். விரும்பியபடி உங்களுடைய பிள்ளைகள் நல்ல நிலைக்கு வருவதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும். தவறிப்போன பொருட்கள் மீண்டும் கிடைக்கலாம். காணாமல் போன பொருட்கள் கிடைக்கும். இந்த நாளில் அரைக்காசு அம்மாவை நினைத்து வழிபட களவு போன பொருட்கள், காணாமல் போன பொருட்கள், திருடு போன பொருட்கள் என்று எதெல்லாம் இருக்கிறதோ அதெல்லாம் கிடைப்பதற்கான சூழ்நிலைகள் அமையும். எல்லா விதமான விஷயங்களும் உங்களுக்கு ஏற்புடையதாக அமைய போகிறது. நல்லதே நடக்கும். நல்லதே நினையுங்கள். உங்களுடைய வியாபாரத்தில் விருத்தி ஏற்படும். தொழில் முன்னேற்றங்களில் இடம் உண்டு. பிடித்த பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். குடும்ப தேவைகளை நிறைவேற்றி வைப்பீர்கள். கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை இருக்கும். வயதானவர்களுக்கு உடல் நலம் தேரும். நல்ல ஆரோக்கியமாக இருக்கக்கூடும். நல்ல வாலிபர்களுக்கு, வலிமை நிறைந்தவர்களுக்கு கூட உற்சாகம் பிறக்கும். எறும்பு போல சுறுசுறுப்பாக இருந்து செயல்படுவீர்கள். சில முக்கிய முடிவுகள் எடுக்க வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படும்.
சுப காரிய சம்பந்தமான முயற்சிகள் நடக்கும். இறை வழிபாடு, ஆன்மீகத்தை நாடுவது, கோவில்களுக்கு செல்வது, ஆன்மீக பயணங்களை மேற்கொள்வது அனுகூலத்தை கொடுக்கும். இந்த நாள் உங்களுடைய வேலை வியாபாரம் நல்லவிதமாக நடக்கும். நினைத்ததே கிடைக்கும். ஆகவே எண்ணிய காரியங்கள் எல்லாவற்றையும் தைரியமாக திடமாக முடித்து காட்டுவீர்கள். விரும்பியபடி சுதந்திரமாக நடக்கக்கூடும். கேளிக்கை சார்ந்த விஷயங்களில் நாட்டங்கள் உண்டாகும். வரவேண்டிய பணம் தங்கு தடையில்லாமல் கைக்கு வந்து சேரும். பொருளாதாரத்தில் ஏற்றங்கள் பிறக்கும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை கொடுக்கும். குரு பகவான் மற்றும் சுக்கிர பகவானுடைய ஓரைகளில் சுப நிகழ்ச்சிகளை ஆரம்பிப்பது நல்லது. புதிய வீடு, மனை, வாகனம், ஆடை, அணிகலன்கள் வாங்க சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்தலாம். ஆரோக்கியம் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையில் மருந்து மாத்திரை சாப்பிட்டால் சீக்கிரமே நோய் குணமடையும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கன்னி, மகர, மீனம், ரிஷபம், கடகம். பகை ராசிகள் சிம்மம், தனுசு, கும்பம். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு நிறம். நட்சத்திர பலன்: கிருத்திகா நட்சத்திரம். அனுபவங்கள் கிடைக்கும். பேச்சுக்களை குறைத்துக் கொள்ளுங்கள். வேலையில் ஈடுபாடு அதிகரிக்கும். மன தூய்மையாக இருந்து பிரார்த்தனை செய்தால் அனுகூலம் ஏற்படும். ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு வளர்ச்சியை பெறுவீர்கள். எதிர்பார்க்கக்கூடிய காரியங்கள் நடக்கும். திருப்திகரமாக அமையும். வரவேண்டிய பணம் கைக்கு வரும். மிருகசீரிஷ நட்சத்திரம். மதிப்பு கூட மரியாதை அதிகரிக்கும். கௌரவமாக இருப்பீர்கள். பட்டம் பதவி யோகம் உண்டு. Have a nice day and wonderful day. Be happy. All the best. ரிஷபராசி அன்பர்களே. மிதுன ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் நடக்காத வேலைகள் நடக்கக்கூடும். இழுபறியாக நீங்கள் இதற்கு மேல் அதற்கு வேலையே இல்லை என்ற கிடப்பில் இருந்தாலும் அந்த காரியம் தானாக நடக்கும். அதற்கான நேரம் வந்துவிட்டது. கால நேரங்கள் கைகூடி வருகிறது. இந்த நாளில் உங்களுக்கு தாமதங்கள் என்பதே இருக்காது. நண்பர்களுடைய ஆதரவுகள் மூலம் சில விஷயங்களை முன்னெடுத்து வைப்பீர்கள். அரசாங்க வேலையில் முயற்சி செய்பவர்களுக்கு சாதகமான சூழ்நிலைகள் அமையும். நீங்கள் எதற்காக நீங்கள் வேலையில் சேர விரும்புகிறீர்களோ அந்த காரியம் அனுகூலமாக நடக்கும். அரசாங்க உத்தியோகத்திற்கு முயற்சி செய்பவர்கள், போட்டித் தேர்வுகள் எழுதுபவர்கள், டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் போன்ற தேர்வுகளில் சாதகமான சூழ்நிலைகள் அமையும். நல்ல முடிவுகளை பெறுவீர்கள். உயர்ந்த மதிப்பெண்கள் மூலம் நல்ல வேலையில் அமர்வதற்கான வாய்ப்புகள் அதிகம். தனக்கு கிடைக்காது என்று இருந்த உங்களுக்கு உங்கள் வீட்டு கதவை தட்டி வேலை கிடைக்கும். புதிய முயற்சிகளுக்கு அனுகூலம் உண்டு. மனதில் இருக்கக்கூடிய வெறுப்பு தன்மைகள் அகலும். தைரியமாக இருப்பீர்கள். எதை பற்றியும் கவலை வேண்டாம். இந்த நாள் உங்களுக்கு யோகத்தையும் நல்ல அநேக லாபத்தையும் பலாபலன்களையும் தரக்கூடிய அற்புதமான நாள். அரசாங்க உதவிக்காக காத்திருப்பவர்கள், மனு கொடுத்திருப்பவர்கள் மூலம் அவர்களுக்கும் நன்மைகள் கிடைக்க வாய்ப்புகள் அதிகம். எதிர்பார்க்கக்கூடிய சில சலுகைகள் அரசின் முகாந்திரமாக நடக்கும். எல்லா வேலைகளும் துரிதமாக நடக்கும். உங்களுக்கு ஏற்புடையது போல ஃபேவரபிளாக, உங்களுக்கு சார்பாக சாதகமாக நடக்கக்கூடிய அற்புதமான நாள். விரும்பிய இடங்களுக்கு சென்று வருவீர்கள். சுதந்திர போக்கு அதிகரிக்கும். விரும்பியதை வாங்கி மகிழ்வீர்கள். சனிக்கிழமை தினத்தில் பொன் பொருள் ஆபரண சேர்க்கைக்கு உகந்த நாள். தந்தையினுடைய ஆதரவுகள் அதிகரிக்கும். தந்தை வழியில் ஒத்துழைப்பு மேம்படும். எதற்காக நீங்கள் எண்ணி வேலையை பார்க்கிறீர்களோ அந்த காரியங்கள் சாதகமாக முடியும். எப்படியெல்லாம் உழைத்து மேன்மைக்கு வர வேண்டும் என்று திட்டமிடுகிறீர்களோ அந்த திட்டம் கைகூடும். ஊர்ஜிதமாக சில வேலைகளை நம்புவீர்கள். அந்த வேலைகள் உங்களுக்கு முதன்மையான நிலையை கொடுக்கும். பட்டம், பதவி இதெல்லாம் உயர்வு ஏற்படும். வேலை உத்தியோகத்தில், அலுவலக காரியங்களில் திருப்திகரமான சூழ்நிலைகள் அமையும். வேலை செய்பவர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருக்கக்கூடும். உங்களுக்கு கீழ் இருப்பவர்கள் கூட ஆதரவுகள் இருக்கும். வியாபாரத்தில் வேலையாட்களுடைய ஆதரவுகள் உங்களுக்கு நல்ல வருமானத்தை கொடுக்கும். பழைய பொருட்களை விற்று தீர்ப்பீர்கள். புதிய விஷயங்களில் நாட்டம் உண்டாகும். புதிய பொருட்களை வாங்கி வைப்பீர்கள். மக்கள் விரும்பியதை செய்வீர்கள். தள்ளுபடி விலை மற்றும் விலை குறைப்பு, பாதி விலைக்கு விற்பது போன்ற சில அறிமுகங்கள் ஏற்படலாம். இதனால் மக்களுடைய வருகை அலைமோதும். வாடிக்கையாளர்களுடைய வருகை அதிகரிக்கும். சனிக்கிழமை தினத்தில் ஸ்திரமாக உங்களுடைய வியாபாரம் நடக்க வாய்ப்புகள் அதிகம். தனவரவுகள் மேம்படும். செயல்களில் ஆளுமை திறன், நிர்வாக திறன் அதிகரிக்கும். எல்லோரையும் தட்டி கொடுத்து வேலை வாங்குவதில் வல்லவர்களாக இருப்பீர்கள். திறன் மேம்படுவதால் ஞாபக சக்தி அதிகரிக்கும். மனதில் இருந்த குழப்பங்கள் தீரும். சுபகாரிய முயற்சிகளில் முன்னேற்றங்கள் ஏற்படும்.
சுப காரியத்திற்காக எதிர்பார்க்கக்கூடிய பணம் கிடைக்கும். தன வரவுகள் உண்டு. வீடு, மனை, வண்டி, வாகனம் சார்ந்த எண்ணங்கள் அதிகமாகும். புதிய விஷயங்களை செய்ய முயற்சிகள் நடக்கும். சுபகாரிய செயல்கள் கைகூடி வரும். மனதில் நினைப்பதை முடித்து காட்டுவீர்கள். நினைத்தது நடக்கும். நடப்பதையே நினைப்பீர்கள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், புதன், குரு, சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அதிக நன்மையை தரும். புதிய முயற்சிகள், கல்வி, தொழில், உத்தியோகம், வீடு, மனை வாங்குவது போன்றவற்றை புதன் பகவானுடைய ஓரையில் செய்தால் வேலைகள் வேகமாக முடியும். சுப நிகழ்ச்சிகளை குரு பகவான் மற்றும் சுக்கிர பகவானுடைய ஓரையில் ஆரம்பிப்பது அல்லது செய்வதன் மூலம் நல்லபடியாக முடியும். நட்பு, பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் துலாம், கும்பம், மேஷம், சிம்மம், மிதுனம். பகை ராசிகள் விருச்சகம், மகரம், மீனம். அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். நட்சத்திர பலன்: மிருகசிரிஷம் நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு உதவிகள் மேம்படும். அனுசரணை உண்டாக்கும். எல்லோருடைய ஆதரவுகள் பிறக்கும். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருளாதாரத்தில் ஏற்றம். கைக்கு பணம் வரும். கேட்ட இடத்தில் பணம் கிடைக்கும். கடனை திரும்ப கொடுக்கக்கூடிய சூழல்கள் ஏற்படும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன மன சங்கடங்கள் அகலும். மூத்தவர்களுடைய வார்த்தைகள் மேன்மையையும் நல்ல வளர்ச்சியையும் கொடுக்கும். புனர்பூசம் நட்சத்திரம் வளர்ச்சி நிறைந்த நாள். வேகம் இருக்கும். விரைவாக காரியத்தை முடிப்பீர்கள். சாதிக்கக்கூடிய அமைப்பு உண்டு. எதிர்பார்க்கக்கூடிய காரியங்கள் அனுகூலமாக நடக்கும். Have a nice day and wonderful day. Be happy. All the best. மிதுன ராசி அன்பர்களே. கடகராசி அன்பர்களுக்கு இந்த நாளில் எதிர்பாராத வகையில் சின்ன சின்ன செலவுகள் வர வாய்ப்புகள் இருக்கிறது. குடும்பத்திற்காக அதிகம் உழைக்க வேண்டிய சூழல் ஏற்படும். வருமானம் வருவது குறைவாக இருக்கும். தேடல்கள் அதிகமாகலாம். குடும்பத்திற்கு தேவையான உழைப்பை அதிகப்படுத்துவீர்கள். இருந்தாலும் அது போதாது. வருமானம் குறைவாக கிடைப்பதால் உங்களால் சின்ன சின்ன சிரமங்கள் ஏற்படும். சில விஷயங்களின் மீதான நாட்டங்கள் இருக்காது. யாரிடத்திலும் வெறுப்பை வெளிக்காட்டாதீர்கள். இந்த நாள் சின்ன சின்ன சஞ்சலங்கள் வந்து போகும். வளர்பிறை அஷ்டமி திதி என்பதால் ஸ்ரீ காலபைரவரை வழிபட்டால் கர்ம வினைகள் குறையும். கேத்து பகவானோடு ஸ்ரீ சந்திர பகவானுடைய சேர்க்கை உங்களுடைய 2ஆம் வீடு என்று சொல்லக்கூடிய சிம்மத்தில் சஞ்சாரம் செய்வதால் கடகராசி அன்பர்கள் சில நேரம் மனதிற்கு நிம்மதி என்பது இருக்காது. குழப்பமாகவே இருக்கும். அதே போல அடிப்படை கல்வி படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் படிப்பில் நேர்த்தியான எண்ணங்கள் ஏற்படாது. நல்ல சிந்தனைகள் உருவாகாது. படிக்கக்கூடிய நேரத்தை தவிர்ப்பீர்கள். கேளிக்கை சார்ந்த விஷயங்களில் ஈடுபாடு அதிகரிக்கும். விளையாட்டை விரும்பக்கூடியவர்களாக இருப்பீர்கள். பேசக்கூடிய விஷயங்களில் நிதானம் வேண்டும். வாக்குஸ்தானத்தில் 2 கிரகங்களினுடைய சேர்க்கை இருப்பதால் யதார்த்தமாக பேசினாலும் அது மற்றவர்களுக்கு தவறாகத்தான் புரிய வரும். உங்கள் மனதில் ஒன்றுமே இருக்காது. யாரை பற்றியுமே குறைவாக எண்ண மாட்டீர்கள். இருந்தாலும் நீங்கள் விமர்சனம் செய்தது போல மற்றவர்களுக்கு தோன்றும். இந்த சூழ்நிலைகளை சமாளிப்பதை மிக கடினமாக உணர்வீர்கள். ஆக பேசுவதை குறைத்து கொண்டால் நல்லது. வாக்குறுதிகள் கொடுக்க வேண்டாம். பெரிய பெரிய விஷயங்களை சாதிக்க நினைப்பீர்கள். அதே போல நீதிமன்ற வழக்குகளில் இருப்பவர்கள் மிக மிக எச்சரிக்கையாக கையாள வேண்டும். நீங்கள் சொல்லக்கூடிய சில கருத்துக்கள் மற்றவர்களுக்கு சாதகமாக அமைந்துவிடும். ஆக வருகிற சொத்தை நீங்களே வேண்டாம் என்பது போல அமைந்துவிடும். ஆக நீதிமன்ற வழக்கு சார்ந்த விஷயங்களில் பேசுவதற்கு முன்னர் உங்களுடைய வழக்கறிஞர்களிடம் கலந்து ஆலோசித்து பேசினால் நல்லது. அதே போல விவசாயம், இடம், வீடு, மனை சார்ந்த விஷயங்களில் கவனமாக கையாளுங்கள். பூர்வீக சொத்துக்களை கையாளும் பொழுது எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். எதையும் முன்கூட்டியே சிந்தித்து செய்யுங்கள். முயற்சிக்கு தகுந்த மாதிரியான பலன்கள் அலுவலக காரியங்களில் தாமதமாகத்தான் கிடைக்கும். எப்பொழுதும் புகழ்ந்து கொண்டிருப்பவர்கள் உங்களை திரும்பி கூட பார்க்க மாட்டார்கள். அங்கீகாரம் என்பது கிடைக்காது. நல்ல சிந்தனைகள் உருவாக்கி கொள்ள தியானம், யோகாசனங்கள் நல்லது. பிறருடைய விஷயங்களை பற்றி பேச வேண்டாம். தவறியும் பிறருடைய காரியத்தில் ஈடுபடாதீர்கள். யாருக்கும் வாக்குறுதிகள் கொடுக்க வேண்டாம். அதிலும் மூத்த நபர்களிடத்தில் பெரிய பெரிய விஷயங்களை பற்றி பேசக்கூடிய சூழ்நிலையை தவிருங்கள். ரகசியம் காப்பது நல்லது. வெளிப்படை தன்மைகள் என்று உங்களுடைய சொந்த விஷயங்களை பற்றி விவாதிக்க வேண்டாம். விமர்சிக்கவும் வேண்டாம். தர்மர்மை குணங்களை தவிர்க்க வேண்டிய நாள். வியாபார ரீதியாக முதலீடுகளை தவிருங்கள். வியாபார போக்கில் வாடிக்கையாளர்களுடைய வருகை குறைவாகத்தான் இருக்கும்.
யாரிடத்திலும் போட்டி பொறாமைகள் வேண்டாம். அமைதியான முறையில் இருந்தால் மட்டுமே ஓரளவிற்காவது இந்த நாளை நகர்த்த முடியும். சின்ன சின்ன பிரச்சனைகளை கூட கண்டு கொள்ளாமல் விட்டு விடுங்கள். எதையும் பெரிதாக்காதீர்கள். உங்களுடைய கனிவான பேச்சுக்கள் மட்டுமே நல்ல மதிப்பையும் மரியாதையையும் கொடுக்கும். நீங்கள் யார் என்பதை ஊர்ஜிதம் செய்யும். வெளியிடங்களுக்கு டிராவல் செய்யக்கூடியவர்கள் சூழ்நிலைகளை தகுந்த மாதிரி அனுசரித்து நடக்க வேண்டும். காலம் தவறி சாப்பிடுவதை தவிர்க்க வேண்டும். நேரத்திற்கு உறங்குங்கள். மனதை அமைதிப்படுத்துங்கள். தெளிவாக இருக்க தியானம், யோகாசனங்கள், இறை வழிபாடுதான் மிக மிக நல்லது. வேறு வாய்ப்புகள் கிடையாது. எண்ணத்தை தெளிவாக்க வேண்டுமானால், மனதை அமைதிப்படுத்த வேண்டுமானால், உங்களுடைய மனதில் எண்ணத்திற்கு எந்த விதமான சங்கடங்களும் ஏற்படாமல் இருக்க இறை வழிபாடு மிக மிக முக்கியம். தம்பதியர்களுக்கு இடையே புரிதலற்ற தன்மை, குடும்பத்தில் சின்ன சின்ன வாக்குவாதங்கள், வீண் பேச்சுக்கள் வர வாய்ப்புகள் இருக்கிறது. ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், குரு, சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை கொடுக்கும். கல்வி, வேலை, பூமி சம்பந்தமான காரியங்கள், வாகனம் தொடர்புடைய முயற்சிகள் அனைத்திற்கும் சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துவதால் நன்மைகள் ஏற்படும். சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவானுடைய ஓரை நல்லது. நட்பு, பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் விருச்சகம், மீனம், ரிஷபம், கடகம், கன்னி. பகை ராசிகள் துலாம், தனுசு, கும்பம், மேஷம். அதிருஷ்ட திசை கிழக்கு. அதிருஷ்ட எண் 9. அதிருஷ்ட நிறம் அடர் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் விட்டு கொடுத்துதான் போக வேண்டும். பெரியவர்களுக்கு மதிப்பு கொடுப்பது நல்லது. தொழில் ரீதியாக முக்கியஸ்தர்களோடு கலந்து ஆலோசிக்க வேண்டும். முக்கிய முடிவுகள் எடுப்பதற்கு ஏற்ற நாள் அல்ல. பூசம் நட்சத்திரக்காரர்கள் நவகிரக வழிபாடு செய்வது. ஸ்ரீ கால பைரவரை வணங்கினால் நவகிரகங்களினால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் அகலம். முயற்சிகள் ஈடேற, முன்னேற்றகரமான வாழ்க்கை அமைந்திட சில விஷயங்களை முன்னெச்சரிக்கையாக கையாள வேண்டும். ஆயிலும் நட்சத்திரக்காரர்களுக்கு வருமானம் மற்றும் ஏற்ற குறைவாக இருக்கும். மாணவர்கள் படிப்பில் ஸ்திரமற்ற தன்மை இருக்கும். நேரத்தை கடத்தி கொண்டே இருப்பீர்கள். படிப்பின் மீதான நாட்டமோ ஈடுபாடோ இருக்காது, குறைவாகவே இருக்கும். ஆக சூழ்நிலைகளை தகுந்த மாதிரி அனுசரித்து சென்றால் நன்மைகள் பெற வாய்ப்புகள் இருக்கிறது. ஹாவ் a nice day and wonderful day. Be happy. All the best. கடகராசி அன்பர்களே. சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த நாளில் உங்களுக்கு பல வேலைகள் அதிகரிக்கும். ஒன்றுக்கு மேற்பட்ட வேலைகளை செய்ய வேண்டிய சூழல் ஏற்படும். பிறருடைய வேலைகளை கூட நீங்கள் எடுத்து செய்ய வேண்டிய நிலை உண்டாகும். கூடுமான வரையில் இந்த நாள் மன அமைதியோடு இருங்கள். குழப்பங்கள் வேண்டாம். குளிக்கும் நீரில் கல் உப்பு சேர்ப்பது. கோவில்களில் கொடுக்கக்கூடிய அபிஷேக விபூதியை சற்று நீரில் கரைத்து கொள்ளுங்கள். சிறிது மஞ்சள் பொடி சேர்த்து சிறிது பன்னீர் மற்றும் பச்சை கற்பூரம் ஆகியவற்றை கலந்து தினம்தோறும் ஸ்நானம் செய்வதால், குளிப்பதால் எதிர்மறை எண்ணங்கள் நீங்கும். வீண் கவலைகள் அகலம். உற்சாகமாக இருப்பதற்கான சூழ்நிலைகள் அமையும். நேர்மறை எண்ணங்கள் உருவாகும். ஆக உங்களுடைய செயல்கள் எல்லாமே நல்ல விதமாக நடக்க குளிக்கும் நீரில் இந்த மேற்கூறிய பொருட்களை, தெய்வீகமான மனம் நிறைந்த பொருட்களை சேர்ப்பதால் உங்களுக்கு நல்ல ஒரு அமைப்பு ஏற்படும். இந்த நாளை நல்ல விதமாக நகர்த்தி செல்வீர்கள். இறை அனுகிரகம் உண்டு. கர்ம வினைகள் குறைய இறை வழிபாடு நல்லது. ஸ்ரீ கால பைரவரை மந்திரம் சொல்லி வழிபடுங்கள். அல்லது ஓம் ஸ்ரீ கால பைரவ தேவாய நமக, ஓம் ஸ்ரீ கால பைரவாய நமக என்று சொன்னாலே போதுமானது. இரவு நேர பூஜைகளில் கலந்து கொள்ளுங்கள். இரவு 7 மணிக்கு மேல் சகல சிவ ஆலயங்களிலும் ஸ்ரீ கால பைரவருக்கு அபிஷேக ஆராதனைகள் நடக்கும். அதில் பங்கு கொண்டு அதனுடைய அனுகூலத்தை பெறுங்கள். வண்டி வாகன பயணங்களில் நிதானம் தேவை. விவேகமாக இருக்க வேண்டும். பொறுமை அவசியம். அதிக ஆசைகள் வேண்டாம். யாரிடத்திலும் கோபப்படாதீர்கள். உணர்ச்சி வசப்பட வேண்டாம். பொறுமை குணம் தேவை. வருகிற குரு பெயர்ச்சி உங்களுக்கு சில மாற்றத்தை கொடுக்க காத்திருக்கிறது. வருகிற பிறக்கக்கூடிய மாதம் ஜூன் மாதம் சில நன்மைகள் வரும். அது மட்டுமல்ல, ஒரு 2-3 மாதங்கள் மட்டும் பொறுத்து கொண்டால் போதுமானது. இது பற்றிய விரிவான வீடியோ உங்களுடைய ராசிப்படி நம்முடைய சேனலில் ஒளிபரப்பப்படும். அந்தந்த ராசிக்கான பலனை கேட்டு நீங்கள் பயன்பெறலாம். எண்ணிய காரியங்கள் சில மாற்றத்தை தரும். ஜாமீன் சம்பந்தமான விஷயங்களில் பிறருக்கு கையெழுத்து போடுவதாக இருந்தால் தவிருங்கள். எல்லோருக்கும் நல்லவர்களாக இருந்தாலும் வேலைக்கு ஆகாது. வெளுத்ததெல்லாம் பால் என்று இருக்காதீர்கள். உங்களுக்கு தீமை செய்பவர்களிடத்திலிருந்து விலகியிருங்கள். நன்மைகள் யார் செய்கிறார்கள், யார் உங்களை பற்றி விமர்சிக்கிறார்கள் என்கிற புரிதல் வேண்டும். எல்லோரையும் அப்படியே நம்பி ஏமாற வேண்டாம். சஞ்சலமான சிந்தனைகளால்
வியாபாரத்தில் முடிவுகள் எடுக்க முடியாது. தொழில் சார்ந்த முதலீடுகளை தவிர்க்க வேண்டிய நாள். ஆகவே உங்களுடைய விஷயங்களில் மாறுபட்ட தன்மைகள் வரலாம். உடல் ஆரோக்கியத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். தம்பதியர்கள் பொறுமை நிதானத்தோடு இருக்க வேண்டும். குழந்தைகளுடைய வார்த்தைகளுக்கு மதிப்பளிக்க வேண்டும். எதை செய்தாலும் ஒரு முறைக்கு பலமுறை சிந்தித்து செய்யுங்கள். வியாபாரம் தொழில் சார்ந்த விஷயங்களில் முதலீடுகளை தவிருங்கள். புதியவர்கள் சொல்வதை அப்படியே கேட்க வேண்டாம். அனுகூலம் ஏற்படும் வரையில் சில விஷயங்களை பற்றி தெரிந்து கொள்வது புரிந்து கொள்வது நல்லது. சில நேரங்களில் தெரியாமல் இருப்பதும் நல்லது. கோச்சாரத்தின்படி பார்க்கும் பொழுது ராசிக்கான சுபகிரக ஓரைகள் சிம்மராசி அன்பர்களே, சூரிய பகவான், சந்திர பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை கொடுக்கும். செவ்வாய் பகவானுடைய ஓரையில் சொத்து சார்ந்த விஷயங்களில் நல்ல முடிவுகளை எடுக்கலாம். அரசாங்க வேலைகளுக்கு சூரிய பகவானுடைய ஓரை நன்மை தரும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் தனுசு, மேஷம், மிதுனம், சிம்மம், துலாம். பகை ராசிகள் மகரம், ரிஷபம், மீனம், விருச்சகம். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு நிறம். நட்சத்திர பலன். மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் விட்டு கொடுத்து போக வேண்டும். பேச்சுக்களில் நிதானம் வேண்டும். யாருக்கும் வாக்குறுதிகள் கொடுக்காதீர்கள். தற்பெருமை எண்ணம் இருக்கக்கூடாது. பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் உங்களுடைய பேச்சினால் சங்கடங்கள் வர வாய்ப்புகள் இருக்கிறது. மற்றவர்களுடைய மனம் புண்படும்படியாக பேச வேண்டாம். நிதானத்தை கடைபிடியுங்கள். வார்த்தைகளில் மிக மிக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். மனக்குழப்பங்கள் நிறைந்த நாள். சில முடிவுகளை தவிருங்கள். தெய்வீக வழிபாடுதலை மேற்கொள்ளுங்கள். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்க்கக்கூடிய காரியங்கள் தாமதமாக உண்டாகலாம். நிதானத்தை கடைபிடியுங்கள். வேகம் வேண்டாம். விவேகத்தோடு இருக்க வேண்டும். எதையும் அனுசரித்து ஆராய்ந்து அலசி பார்த்து பிறகு நீங்கள் சில முடிவுகளை எடுக்கலாம். மனதில் தோன்றுவதை அப்படியே செய்வதை தவிருங்கள். இறை வழிபாடு உங்களுடைய நிலையை மாற்ற வாய்ப்புகள் இருக்கிறது. நவகிரக வழிபாடு மற்றும் நவ கிரகங்களுக்கான காயத்ரி மந்திரங்களை உச்சரிப்பதாலும் கோளறு பதிகத்தை பாராயணம் செய்வதால் இன்றைய நாளில் ஏற்படக்கூடிய தடைகள், தீங்குகள், சகலவிதமான தோஷங்கள் நிவர்த்தியாகும். தடை தாமதங்கள் இல்லாமல் உங்களுடைய வியாபாரம் தொழில் நடக்க ஸ்ரீ கோளறு பதிகத்தை பாராயணம் செய்யுங்கள். Have a nice day and wonderful day. Be happy. All the best. சிம்மராசி அன்பர்கள். கன்னிராசி அன்பர்களுக்கு வியாபார போக்கு திருப்தியை தரும். உங்களுடைய கடின உழைப்புக்கு தகுந்தாற்போல் நல்ல பலன்கள் கிடைக்கும். உழைப்பிற்கு ஏற்றபடி ஊதியம் வரும். அந்த ஊதியத்தை வைத்து உங்களுடைய விருப்பத்தை நிறைவேற்றிக் கொள்வீர்கள். புதுமையை விரும்பக்கூடியவர்களாக இருக்கக்கூடும். புதிய பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். நீண்ட காலமாக வாங்க நினைத்த பொருட்களை இந்த நாளில் வாங்கி மகிழ்வீர்கள். உங்கள் துணைவருடைய ஆசைகள் கைகூடி வரும். விருப்பங்கள் நிறைவேறும். பிள்ளைகளுடைய செயல்கள் மகிழ்ச்சியை தரும். நீண்ட காலத்திற்கு பிறகு உங்களுடைய யோசனைகள் கைகூடி வரும். எதையெல்லாம் செய்ய வேண்டும் என்று நீங்கள் மனதில் வைத்திருந்தீர்களோ அந்த நினைத்த காரியங்கள் கைகூடும். நிறைந்த சந்தோஷம், மனதில் மகிழ்ச்சி, ஆனந்தம் எல்லாமே வீட்டில் நிலவக்கூடிய அமைப்பு யோகம் இருக்கிறது. அதிர்ஷ்டம் உங்கள் பக்கம். எதிர்பார்க்கக்கூடிய காரியங்கள் எல்லாமே நடக்கும். உறவு நிலைகள் மூலம் மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் அமையும். உபரி வருமானம் குறித்த எண்ணங்கள் மேம்படலாம். வருமானத்தை அதிகப்படுத்தி வாழ்க்கையில் நல்ல நிலைக்கு வருவதற்கான சூழ்நிலைகள் அமையும். சேமிப்பை மேம்படுத்துவீர்கள். பணத்தை சிக்கனமாக கையாளுவீர்கள். நல்ல ஒரு உயர்ந்த குணம், பெருந்தன்மையான எண்ணங்கள் வெளிப்படும். வியாபாரத்தில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகளை பேசி தீர்ப்பீர்கள். அக்கம் பக்கம் நபர்களோடு வாக்குவாதமோ வீண் விவாதமோ இருக்காது. மற்றவர்கள் உங்களுடைய வார்த்தைகளை ஏற்று நடக்கக்கூடும். மதிப்பு அதிகரிக்கும். மரியாதை உண்டாக்கும். சுகபோக வாழ்வினை பெறுவீர்கள். கன்னிராசி அன்பர்கள். பெற்றோர்கள் முகாந்திரமாக நல்ல சூழ்நிலைகள் அமையும். சாதகமாக இருக்கும். உபரி வருமானம் பற்றிய பேச்சுக்களின் மூலம் வேறொரு தொழிலை தொடங்கலாமா என்கிற எண்ணங்கள் வரலாம். பிற மொழி பேசக்கூடிய மக்களின் அறிமுகம் உண்டாகும். நீண்ட நேரத்தை கண் விழித்து கிடக்காதீர்கள். கண் விழிப்பதை தவிர்க்க வேண்டும். சரியான நேரத்திற்கு உணவு, சரியான உறக்கம், நல்ல உடற்பயிற்சி, தெய்வீக மந்திரங்களை பாராயணம் செய்வது, உச்சரிப்பது, உச்சாடனம் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். சனிக்கிழமை தினம் என்பதால் ஸ்ரீமன் நாராயணர், ஸ்ரீ மகாவிஷ்ணு வழிபாடு நல்லது. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய என்றும் மற்றொன்று ஓம் நமோ பகவதே வாசுதேவாய தன்வந்திரயே அமிர்த கலச ஹஸ்தாய
சர்வாமய விநாசனாய திரைலோக்கிய நாதாய ஸ்ரீ மகாவிஷ்ணவே நமஹா என்று வழிபடுங்கள். பிற மொழி மக்களுடைய அறிமுகம் மூலம் உங்களுக்கு ஒரு சில வேலைகள் நடக்கும், திருப்தி உண்டாகும், ஆதரவு அதிகரிக்கும். தம்பதிகளுக்குள் விட்டு கொடுத்து செல்ல வேண்டிய நாள். சின்ன சின்ன விஷயங்களை பகுத்து ஆராய்ந்து பக்குவமாக கையாள வேண்டும். அதிக கோபங்கள் இருக்கக்கூடாது. இடைவிடாது செய்யக்கூடிய சின்ன சின்ன வேலைகளினால் சில சங்கடங்கள் வர வாய்ப்புகள் உண்டாக ஓய்வுகளை எடுத்து வேலைகள் செய்ய வேண்டும். மற்றவர்களுடைய விஷயங்களில் யாருக்கும் எந்த விதமான உத்தரவாதத்தை கொடுக்காதீங்க. சில நேரம் காலம் தவறி செய்யக்கூடிய காரியங்கள் உங்களுக்கு சங்கடத்தை தரும். ஆக கூடுமான வரையில் தம்பதிகள் குழந்தைகளுடைய எதிர்கால நலன் கருதி சில நல்ல விஷயங்களில் ஈடுபட நினைப்பீர்கள். குடும்ப சூழ்நிலைகளை கருத்தில் கொண்டு சில முக்கிய முடிவுகள் எடுக்க வேண்டியிருக்கும். கவனமாக கையாளுங்கள். கோப உணர்வுகள் இருக்கக்கூடாது. எதை செய்தாலும் மற்றவர்களுடைய நலனுக்காகவும் உங்களுடைய வாழ்க்கை வளர்ச்சிக்காக மட்டுமே இருக்க வேண்டும் என்பதை தீர்மானித்துக் கொள்வீர்கள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், செவ்வாய், புதன், குரு, சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சொத்து சார்ந்த விஷயங்களில் நல்ல முடிவுகளை எடுக்கலாம். அரசு சம்பந்தமான விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவானுடைய ஓரையையும், பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துவது நன்மை தரும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மகரம், ரிஷபம், கன்னி, கடகம், விருச்சகம். பகை ராசிகள் மேஷம், தனுசு, கும்பம். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம். நட்சத்திர பலன். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு லாபம் அதிகரிக்கும், வருமானம் கூடும், ஏற்றத்தை பெறுவீர்கள். அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதியவர்களுடைய ஆதரவு கிடைக்கும், அறிமுகம் உண்டாகும், முன்னேற்றங்கள் பிறக்கும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் விட்டு கொடுத்து போக வேண்டும். மன குழப்பங்கள் வேண்டாம். உடன் பிறந்தவர்களிடம் அனுசரித்து போக வேண்டிய நாள். உணர்ச்சி வசப்படக்கூடாது. கோப உணர்வுகளை தவிருங்கள். Have a nice day and wonderful day. Be happy. All the best. கன்னிராசி அன்பர்களே. துலாம் ராசி அன்பர்களே, கடந்த கால குடும்ப பிரச்சனைகளை பற்றிய அதிக சிந்தனைகள் இருந்தாலும் அதனை மாறுபட்ட கோணத்தில், மாறுபட்ட விதத்தில் அதற்கான ஒரு சரியான தீர்வினை நீங்கள் பார்ப்பீர்கள். வருமானத்தை மேம்படுத்துவது பற்றிய எண்ணங்கள் இருக்கும். விலைவாசி உயர்வு, குடும்பத்திற்கு தேவையான பணம் போதாத ஒரு நிலை, பிள்ளைகளுடைய சம்பாத்தியம் பற்றிய எண்ணங்கள், உங்களுடைய துணைவியுடைய சம்பாத்தியம் பற்றிய எண்ணங்கள், உங்களுடைய சம்பாத்தியம் பற்றிய எண்ணங்கள், இப்படி 4 பக்கமும் அலைமோதலாகவே இருக்கும். மனதில் இருக்கக்கூடிய மனம் சார்ந்த கவலைகள், பழைய பிரச்சனைகள் தீர்வதற்கான வாய்ப்புகள் கிடைக்குங்க. மனதை அமைதிப்படுத்துவீங்க. தியானம், யோகாசனங்கள்ல ஈடுபடுங்க. இந்த பிரபஞ்சத்தினுடைய பேராற்றலை உணருங்க. இந்த காஸ்மிக் எனர்ஜி வேண்டி வழிபடுங்கள். அதிகாலை பொழுது எழுந்து வீட்டில் தீபங்கள் ஏற்றி தூப தீப ஆராதனைகள் செய்தால் அதீத நன்மைகள் பிறக்கும். வருமானத்தினுடைய நிலையை உயர்த்துவதிலும் வீட்டில் பிள்ளைகளுடைய செயல்களில் மட்டும் கவனமாக இருப்பீங்க. கல்வி சார்ந்த வேலைகள்ல டெவலப்மெண்ட், நல்ல முன்னேற்றங்கள், விரும்பிய துறைகளை தேர்ந்தெடுத்து பயணிக்கக்கூடிய பாக்கியம் உண்டு. சுபகாரிய சம்பந்தமான விஷயங்களில் ஈடுபாடு அதிகரிக்கும். முன்னின்று சில வேலைகளை நடத்த முற்படுவீர்கள். உங்களுக்கான அனுபவத்தை கொண்டு செயல்படுவீர்கள். தம்பதியர்களுக்குள் புரிதலும் நல்ல சீரான போக்கு உண்டு. மன ஒற்றுமை, தம்பதிகளுக்கிடையே நல்ல நெருக்கம், குடும்ப சூழ்நிலைகள் சாதகமாக இருக்கும். தேவைக்கு ஏற்றபடி பொருளை வாங்கி மகிழ்வீர்கள். மின்னணு சாதனங்கள், வீட்டு உபயோக பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். சனிக்கிழமை தினத்தில் ஸ்திர நாளில் உங்களுக்கு பிடித்த பொருட்களை வாங்கி மகிழ்வதால் அது தொடர்ந்து கொண்டே இருக்கும். கன்சிஸ்டன்சி என்று சொல்வார்கள், தொடர்ச்சியாக வரும். ஆக உங்களால் முடிந்த அளவிற்கு மளிகை பொருட்களில் குறிப்பிட்ட பொருட்களை வாங்கலாம். எண்ணெய், இரும்பு, கல், உப்பு, இதை சார்ந்த பொருட்கள் சனிக்கிழமை தினத்தில் வாங்கக்கூடாது. தானமாக கொடுக்கலாம். தவிர நீங்கள் எந்த பொருட்களையும் கடைக்கு சென்று இந்த மேற்கூறிய பொருட்கள் வாங்காதீர்கள். அதிலும் இரும்பு சம்பந்தமான பொருட்களை வாங்கக்கூடாது. அதை தானமாக செய்யலாம். சமூகம் சம்பந்தமான விஷயங்கள்ல, சபை தொடர்பான செயல்களில் மதிப்பு மரியாதை உயரும். ஆரோக்கியமான விஷயங்கள் கை கொடுக்கோங்க. பெருந்தன்மையாக நடந்து கொள்வீர்கள். பிறருடைய பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய நீதிமானாக இருப்பீங்க. நீதிமன்ற வழக்குகளில் நல்ல தீர்வுகள் கிடைக்கும். பூர்வீக சொத்துக்களில் இருக்கக்கூடிய உடன் பிறந்தவங்களால ஏற்பட்ட சில அசௌகரியங்கள் மறையும். மதிப்பு மரியாதை கூடும். ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், உடல் நல கோளாறுகள் அகலம்.
கலை சம்பந்தமான பொருட்களின் சேர்க்கை ஏற்படும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். செவ்வாய் பகவான், புதன், குரு, சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை கொடுக்கும். செவ்வாய் பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சந்திர பகவானுடைய ஓரையும், கல்வி சம்பந்தமான விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கும்பம், மிதுனம், துலாம், சிம்மம், தனுசு. பகை ராசிகள் மீனம், மகரம், கடகம். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். நட்சத்திர பலன். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உயர்ந்த நிலைக்கு வருவது பற்றி எண்ணங்கள் இருக்கும். திருப்திகரமான சூழ்நிலைகள் அமையும். லாபகரமாக உணர்வீர்கள். சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு முன்னேற்றங்கள் ஏற்படும். தெய்வ பலம் கூடும். கோவில் திருப்பணிகளில் கலந்து கொள்வீர்கள். ஆன்மீகம் சார்ந்த எண்ணங்கள் அதிகரிக்கும். ஸ்ரீ லட்சுமி நரசிம்மர் வழிபாடு அனுகூலத்தை கொடுக்கும். விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மதிப்பு உயர, மரியாதை கூடும். உத்தியோக ரீதியாக அலுவலக காரியங்களில் சிறப்புற நடப்பீர்கள். உங்களுக்கு பரிசு மழைகள் கிடைக்கும். விருந்தினர்களுடைய வருகை மகிழ்ச்சியை தரும். Have a nice day and wonderful day. Be happy. All the best. துலாம் ராசி அன்பர்களே. விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளுக்கான ராசி பலன்கள். அந்தந்த நாள் திதி கிரக நிலைகளுக்கு ஏற்ற மாதிரி நீங்க வழிபாடு செய்யும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் அன்றாடம் நீங்க சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் சால்வ் ஆகும். ரொம்ப முக்கியமா ஏன் கால பைரவரை வழிபாடு பண்ணணும்னா, உங்களுடைய வினைகள் தீரும், எதிரிகள் தொல்லைகள் அடங்குங்க. இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு. ஆக விருச்சிக ராசி அன்பர்கள் எதையுமே நேர்மையா சந்திக்கக்கூடியவங்க. மற்றவங்களுக்காக உங்களுடைய வாழ்க்கையை தியாகம் பண்ணிட்டு இருக்கீங்க. அர்ப்பணிக்கக்கூடிய குணம் உங்களுக்கு உண்டு. சுயநலம்காரர்கள் அல்ல. ஆக விருச்சிக ராசி அன்பர்கள் பொது தன்மையோட மற்றவங்களுக்காகவே உங்களுடைய வாழ்க்கையை தியாகம் பண்ணி வாழ்ந்துட்டு இருக்கீங்க. ஆகவே விருச்சிக ராசி அன்பர்கள் இந்த வீடியோவை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அவங்களும் நல்லா வாழட்டும். அந்த புண்ணியம் உங்களுக்கு தான் வந்து சேரும் கண்டிப்பாக. அதோட தெய்வ கடாட்சமும் கிடைக்குங்க. ஸ்ரீ கால பைரவருடைய அருளுக்கிரகத்தை நீங்கள் பரிபூர்ணமாகவே பெற வாய்ப்புகள் உண்டு. கோச்சாரத்தின்படி பார்க்கலாங்க. யோசனைகள் பல நிலைகளில் ஓடிக்கிட்டே இருக்கும். ஏதாவது ஒரு விஷயத்தை தேடிக்கிட்டே இருப்பீங்க, தெரிஞ்சுக்க நினைப்பீங்க. சோஷியல் ஆக்டிவிட்டீஸில் நிறைய சப்போர்ட் இருக்குங்க விருச்சிக ராசிக்காரங்களுக்கு. வெளி இடங்களில் போகும்பொழுதோ, ட்ராவல் பண்ணும் பொழுதோ, மற்ற இடங்களில் பேசும் பொழுதோ, அதே மாதிரி ஸ்கூல் ஒர்க்குக்காக என்சிசியில் இருக்கிறவங்க, அதே மாதிரி பல ஆக்டிவிட்டீஸில் இருக்கிறவங்களுக்கும் ஒரு சில நன்மைகள் இருக்கும். பிறருக்கு உழைக்கிறதுல அதிக சந்தோஷம் உங்களுக்கு இயல்பாகவே உண்டு. மனசில் தைரியம் இருக்குங்க. சாதிக்கணுங்கிற எண்ணங்கள் இருக்கும். புத்துணர்ச்சி அதிகரிக்கும். பணத்தை ஏதாவது ஒரு வகையில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கான புது முயற்சிகள் நடக்குங்க. உங்கள் தந்தை வழியில் வரக்கூடிய பணத்தை எடுத்து வைப்பீங்க. தெய்வ வழிபாடு பண்ணுங்க. ஸ்ரீ காலபைரவரை வழிபடுங்க. உங்களுக்கு நிறைய அனுகூலம் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. மூத்த அதிகாரிகளுடைய ஆதரவுகள் இருக்கும். உயர் நிலையில் இருக்கவங்க, ஹையர் ஸ்டடீஸ்க்கு போகிறவங்க, அதே மாதிரி பெரிய பெரிய அச்சீவ் பண்ணணும், உங்களுடைய கோல் என்ன, அச்சீவ்மெண்ட் என்னன்றதை கேட்சப் பண்ணுறதுக்கு மூத்த தலைவர்களோட, மூத்த அதிகாரிகளோட, உங்கள் ஸ்கூலில் உங்கள் மாஸ்டர்ஸ் கிட்ட, பிரின்ஸிபல் கிட்ட, ஹெட்மிஸ்டர்ஸ் கிட்ட நிறைய விஷயங்களை கிளாரிஃபிகேஷன் பண்ணுவீங்க. அதே மாதிரி ஜாபுக்காக நீங்கள் பிளேஸ்மெண்ட்டு செலக்ட் ஆகிறதுக்கு காலேஜில் படிக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்புகள் உண்டு. நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அளவுக்கு ஒரு புதிய வேலைக்கு போவீங்க. ஆரோக்கியம் ரொம்ப எக்ஸ்பெஷலி சூப்பராக இருக்கும். ஹெல்த்தாக இருப்பீங்க, வெல்த்தாக இருப்பீங்க, நல்லா சம்பாதிப்பீங்க, செலவும் செய்வீங்க. சிக்கனமாக இருக்கிறதுக்கான வழியை பார்க்கணும். உடல் நலம், ஆரோக்கியம் நல்லா இருக்கும். உணவு சார்ந்த விஷயங்களில் கவனமாக இருக்கணுங்க. அதே மாதிரி ஷிப்பில் ட்ராவல் பண்ணுறவங்களுக்கு அனுகூலம் ஏற்படும். வெளியூர்கள், வெளிநாடுகளுக்கு நிறைய பயணப்படுவீங்க. சுகம் நிறைந்த நாள். உங்களுடைய பிஸ்னஸ் நல்லாயிருக்கும். தொழில் ரீதியாக நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க விரும்புவீங்க. வேலை செய்கிறவங்களோட பழகுவீங்க. அவங்களுடைய தேவைகளுக்காக சில முக்கிய உபாயங்கள் பண்ணுவீங்க. முதலாளித்துவம் பெறுவீங்க. விருச்சிக ராசி அன்பர்கள் உங்களுக்கு கீழே வேலை செய்கிறவங்களை நல்ல விதமாக பராமரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், குரு, சுக்கிர பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை கொடுக்கும். கல்வி, வேலை, பூமி சம்பந்தமான காரியங்கள், வாகனம் தொடர்புடைய முயற்சிகள் அனைத்திற்கும் சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்தலாம். நன்மைகள் உண்டு. சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவானுடைய ஓரை நன்மை தரும். நட்பு பகைன்னு பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கிறவங்க மீனம், கடகம், கன்னி, மகரம், விருச்சகம் பகை ராசிகள். கும்பம், மிதுனம், சிம்மம்
அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 1, அதிர்ஷ்ட நிறம் இளம் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன். விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஒத்துழைப்புகள் சப்போர்ட் பண்ணுவாங்க. ஃப்ரெண்ட் சர்க்கிள் நல்ல சப்போர்ட் இருக்கும். வேலை செய்யக்கூடிய இடங்கள்ல மற்றவங்க லேபர்ஸோடைய சப்போர்ட் இருக்குங்க. ஆதரவுகள் அதிகரிக்கும் நாள். அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வளர்ச்சி இருக்கும், மேன்மை உண்டாகும். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஆதரவு கிடைக்கும், அனுகூலம் உண்டாகும். எதிர்பார்க்கக்கூடிய காரியங்கள் எல்லாமே சிறப்பாக நடக்கும். ஹாவ் a nice day and wonderful day. Be happy. விருச்சிக ராசி அன்பர்களே, ஆல் தி பெஸ்ட். தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளுக்கான ராசி பலனை பார்க்கலாங்க. வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் நிவர்த்தி ஆகிறதுக்கு ஸ்ரீ காலபைரவருடைய வழிபாடு ரொம்ப ரொம்ப நல்லது. உங்களுக்கு நல்லது நடக்கும். நம்பி செய்யுங்க, நம்பிக்கையோடு இருங்க, உற்சாகம் பிறக்குங்க. கோச்சாரத்தின்படி பார்க்கும் பொழுது ஸ்டூடெண்ட்ஸுக்கு படிக்கக்கூடிய விஷயங்களில் சில சேஞ்சஸ் வரலாம். அதே மாதிரி மூத்த சகோதரர்களுடைய ஆதரவுகள் கிடைக்கும். ஒரு சில காரியங்கள் சீக்கிரமாக நடக்கும், வேக வேகமாக நடக்கும். ஒரு டிலே அப்படிங்கிறதே இருக்காதுங்க. வேலைக்கு போகிறவங்களுக்கு ட்ராவல் டைமில் ஒரு மனசில் நிம்மதி, சந்தோஷமாக ட்ராவல் பண்ணுவீங்க. ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளோடு சேர்ந்து வெளி இடங்களுக்கு போவீங்க. முக்கியமான விஷயங்களை ஃபாலோ பண்ணுவீங்க. வீட்டில் திருமணத்திற்குண்டான விஷயங்கள் உங்களுக்கு மகிழ்ச்சியை தருங்க. ஒரு சில காரியங்கள் நீங்கள் ரொம்ப பொறுமையாக நிதானமாக தான் கேட்கணும். நண்பர்கள் மூலம் அலைச்சல் இருக்கும். மனசில் எந்த கவலையும் வைக்காதீங்க. ஃப்ரீயாக ரிலாக்ஸ்டாக இருங்க. ப்ரெஷர் இருக்கக்கூடாது, ஸ்ட்ரெஸ் இருக்கக்கூடாது. மூட் ஸ்விங் ஆகும். மைண்டு ஒரு நிலை போல் இருக்காது. நிறைய சேஞ்ச் பண்ணிகிட்டே இருப்பீங்க. உடல் ஆரோக்கியம் சம்பந்தமான விஷயங்கள் இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் குறையுங்க. சற்று தனியும் நாள். உடன் இருப்பவர்களுடைய ஒத்துழைப்புகள் மேம்படும். ஆர்குமெண்ட் யார்கிட்டையும் பண்ணாதீங்க. விவாதங்கள் வேண்டாம். அதே மாதிரி செயல்பாடுகளில் துரிதம் ஏற்படும். அதிக நன்மைகள் பிறக்கும் அற்புதமான நாள். வேலை வியாபாரங்கள் வாய்ப்பு கிடைக்கும் பொழுது அதை யூஸ் பண்ணிக்கோங்க, இக்னோர் பண்ணாதீங்க. வரக்கூடிய தொழில் சம்பந்தமான துறைகளில் புதிய விஷயங்களை தேர்ந்தெடுத்து செய்யணும்னு நினைப்பீங்க. தேடல் அதிகமாக இருக்குங்க. மற்றவங்களோட காம்படிஷன் நிறைய இருக்கும். தனுசு ராசி அன்பர்கள் உங்களுடைய டேலண்ட்டை வச்சு, உங்களுடைய அனுபவத்தை வச்சு அடுத்த கட்ட நிலைக்கு முன்னேறிக்கிட்டே இருப்பீங்க. பல அமைப்புகள் உங்களுக்கு சாதகமாக இருக்குங்க. கொடுத்த வேலைகளை ரொம்ப பொறுப்பாக முடிப்பீங்க. உடல் அமைப்பு நல்லா இருக்கும், ஆரோக்கியமாக இருப்பீங்க. கவலையே வேண்டாம். மனசு நிம்மதியாக இருக்கிறது. உங்களுடைய தாயினுடைய ஆரோக்கியம் மேம்படுறதுக்கு, அவங்களுடைய கவலைகள் நீங்கிறதுக்கு இறை வழிபாடு கண்டிப்பாக பண்ணுங்க. அம்பாள் வழிபாடு பண்ணுங்க. ஸ்ரீ காலபைரவரை வழிபடுங்க. அப்போ உங்களுடைய பிஸ்னஸ் நல்லா நடக்கும். வரவேண்டிய பணம் கைக்கு வரும். வெளியிட பிரச்சனைகள் எதுவும் இருக்காது. அரசியல் வட்டாரத்தில் உங்களுக்கு நல்ல பெயர் உயர்வு ஏற்படுங்க. தேவையற்ற பிரச்சனைகள் உங்களிடம் நெருங்காது. ராசிக்கான அமைப்பு படி மாணவர்களுக்கு படிப்பில் வேகம் இருக்கும். நிறைய ஸ்போர்ட்ஸில் கலந்துக்குவீங்க. அது மட்டும் இல்லைங்க, கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் உங்களுக்கு சாதுரியம் இருக்கும். நம்பிக்கையாக இருப்பீங்க. ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சூரிய பகவான், செவ்வாய், குரு, சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலம் தரும். குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்களுக்கு நல்லது. பணம் சம்பந்தமான விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி தொடர்பான விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். தொழில் தொடர்பான முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் உத்தமம். நட்பு பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கிறவங்க மேஷம், சிம்மம், தனுசு, கும்பம், துலாம். பகை ராசிகள் ரிஷபம், கன்னி, கடகம், மீனம். மேற்கு அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். நட்சத்திர பலன். மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு பார்க்கும்பொழுது நிறைய சேஞ்சஸ் நடக்க வாய்ப்புகள் இருக்குங்க. அதில் மாணவர்களுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் பார்க்கும்போது ஆக்டிவிட்டி நல்லா இருக்கும், க்ரியேட்டிவிட்டி நிறைய இருக்கும். புதுசாக யோசிப்பீங்க. திறமைகள் வெளிப்படும். நீங்கள் ரொம்ப டேலண்ட்டாக இருந்தால் கூட செய்கிற விஷயங்களில் சில மாற்றம் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே இருங்க. பூராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சில பிரச்சனைகள் குறைந்து வருங்க. மன கவலைகள் அகலம். ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கான சில முன்னேற்பாடுகளை செய்வீங்க. பிறருடைய மனதை எந்த விதங்களிலும் சங்கடப்படுத்த மாட்டீங்க. அலுவலக வேலைகள் ஆகட்டும், தொழில் சம்பந்தமான விஷயங்களிலும் உங்களுக்கு நல்ல நேர்மறையான எண்ணங்கள் இருக்கும். மனக்கவலை, உடல் அசதிகள், சில பிரச்சனைகள் தீரும். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வேலைகளில் ஒரு உயர்வு ஏற்படும், துரிதம் உண்டாகும். பல நன்மைகள் பிறக்கும் அற்புதமான நாள். ஹாவ் எ நைஸ் டே அண்ட் ஒண்டர்ஃபுல் டே. பி ஹாப்பி. தனுசு ராசி அன்பர்களே, ஆல் த பெஸ்ட். மகர ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்கள்.
ஸ்ரீ காலபைரவரை எப்படி முறையாக வழிபட்டு அதற்குண்டான பலன் தனிங்க. அதிகமான ஒரு ஆகர்ஷண சக்தி உண்டு. தன வசியம், பொருள் வசியம், உடம்புல இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிணிகளும் நீங்கும். ஆரோக்கியமான நிலையை எட்டுவீங்க. கர்ம வினைகள் குறையும். பிரதானமாக புது நபர்களிடத்துல தேவையில்லாமல் ஆர்கியூமெண்ட் பண்ணாதீங்க. உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறாருங்க. ஆக மகர ராசி என்பர்கள் தொழில் சம்பந்தமான விஷயங்கள்ல ஆர்கியூமெண்ட் இருக்கக்கூடாது. நீங்கள் பண்ணுற பிஸ்னஸை நல்லா தெரிஞ்சுக்கிட்டு முறையாக பண்ணணும். ரொம்ப விஷயம் தெரிஞ்சிருந்தா கூட சில நேரம் உங்களுக்கும் சில பிரச்சனைகள், மறதி சார்ந்த தொந்தரவுகள் வரலாம். அதிகமாக வேலையை பற்றி யோசிச்சுக்கிட்டே இருப்பீங்க மகர ராசி அன்பர்கள். காரணம் என்னென்னா 7ஆம் வீட்டு அதிபதி உங்களுக்கு 10ஆம் இடத்துல இருக்கிறார். புது நபர்களிடம் பேசும்பொழுது ரொம்ப பக்குவமாக இருக்கணும். சூழ்நிலைகளை தெரிஞ்சுக்கிட்டு பேசணும். மனசுக்கு பிடிச்ச பொருட்களை வாங்கணுன்ற எண்ணங்கள் அதிகமாக இருக்கும். தொழில் ஜீவனஸ்தானம் இல்லையா 10ஆம் இடம், அதிலேயே உங்களுக்கு களத்திர ஸ்தானாதிபதி இருக்கிறதுனால உங்கள் துணைவருக்கு என்னென்ன வேணுமோ அதில் வாங்கி கொடுப்பீங்க. மனக்குறை இல்லாமல் பார்த்துக்குவீங்க. உத்தியோகத்தில் நீங்கள் என்ன மாதிரி ட்ரை பண்ணுறீங்களோ, முயற்சி எடுக்கிறீங்களோ அதற்கேற்ற மாதிரி ரெகக்னைஸ் கிடைக்கும். எல்லாருமே பாராட்டுவாங்க, உங்கள் புகழ்ந்து பேசுவாங்க. நல்ல பெருமைக்குரியவராக இருப்பீங்க மகர ராசி அன்பர்கள். வாக்கு ஸ்தானம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறதுக்கு சந்திர பகவானை வழிபாடு பண்ணுங்க. அவர் தான் மனோகாரகன். மனசை நிம்மதியாக வச்சுக்கிறவர்னா அது சந்திர பகவான் மட்டும்தாங்க. வழக்கு சம்பந்தமான விஷயங்களில் நுணுக்கங்களை தெரிஞ்சுக்குவீங்க. உடன் பிறப்புகளில் உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டாக ஆதரவாக இருப்பாங்க. யாருடைய செயல்களிலுமே அதிகமாக இன்வால்வ் ஆகாதீங்க. யாருக்கும் ஐடியா கொடுக்காதீங்க. யோசனைகள் யாருக்கும் சொல்லாதீங்க. மற்றவங்க சொல்கிறத நீங்கள் கேட்டுக்கிட்டு மியூச்சுவலாக இருக்க பாருங்கள். பரஸ்பரமான ஒற்றுமை ரொம்ப தேவை. மற்றவங்களிடத்துல உங்களுடைய கருத்துக்களை வெளிப்படுறதுக்கு முன்னாடி அது என்ன மாதிரியான விஷயம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு ஷேர் பண்ணணும். உங்களுடைய ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்புமே ரொம்ப சந்தோஷமாக, ரொம்ப பிளெஸ்ஸிங்காக, ப்ளசண்ட்டாக இருக்குங்க. ஹாப்பியாக இருப்பீங்க. உங்களுடைய பிஸ்னஸ் ஆகட்டும், உங்களுடைய தொழில் விஷயங்கள் ஆகட்டும், வியாபாரம், சிறு குறு தொழில் பண்ணுறவங்க எல்லாருக்குமே ரொம்ப உற்சாகமாக, ஆக்டிவாக இருப்பீங்க. எல்லா விதமான நன்மைகளும் வரும். ஃபேமிலி சப்போர்ட் இருக்கும். உடன் பிறந்தவங்களுடைய ஆதரவு கிடைக்கும். அதே மாதிரி உங்களுடைய ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ஒருத்தருக்காக ஒருத்தர் விட்டு கொடுத்து போவீங்க. ட்ராவல் பண்ணுவீங்க. வெளி இடங்கள், புது இடங்களை கண்டு ரசிப்பீங்க. ஆதரவுகள் நிறைய இருக்குங்க. ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், செவ்வாய், புதன், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை தரும். பொதுவாக சுக்கிர பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சி செய்யலாம். சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்களுக்கு நல்லது. பணம் சம்பந்தமான விஷயங்களுக்கும் கல்வி சம்பந்தமான செயல்பாடுகளுக்கு புதன் பகவானுடைய உரை நன்மை தரும். தொழில் தொடர்பான முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், சுக்கிர பகவானுடைய உரைகள் உத்தமம். குடும்பம் சம்பந்தமான விஷயங்களில் முடிவு எடுக்கிறதுக்கு புதன் பகவானுடைய உரை நன்மையை தரும். நட்பு பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கிறவங்களுக்கு ரிஷபம், கன்னி, மகரம், மீனம், விருச்சகம் பகை ராசிகள், மேஷம், சிம்மம், மிதுனம், துலாம். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் இளம் நீல நிறம். நட்சத்திர பலன்: உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஆர்கியூமெண்ட் இருக்கக்கூடாதுங்க. எல்லார்கிட்டையும் ரொம்ப சாஃப்டாக, மெச்சூர்டாக நடக்கணும். வீண் பேச்சுக்கள் இருக்கவே கூடாது. பொறுமையும் நிதானமும் தேவை. திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ரெகக்னைஸ் கிடைக்கும். நீங்கள் செய்கிற வேலைக்கு சப்போர்ட் கிடைக்கும். ஆதரவு உண்டாகும். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சந்தோஷமான நாள். மகிழ்ச்சி உண்டாக்கும். ஏற்றங்கள் பிறக்கும். ஆதரவு கிடைக்கும். ஹாவ் அ நைஸ் அண்ட் ஒண்டர்ஃபுல் டே. பி ஹாப்பி. மகர ராசி அன்பர்களே, ஆல் தி பெஸ்ட். கும்பராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளுக்கான ராசி பலன்கள்: தெய்வத்தினுடைய அனுகிரகம் வேண்டி வழிபடுவதற்கு மிக மிக உகந்த நாள். மனசுல பலதரப்பட்ட சிந்தனைகள், குழப்பங்கள் தோன்றும். ரொம்பவே கொஞ்சம் கேர்ஃபுல்லாக அனுசரித்து இருக்கணும். அதே மாதிரி கூட்டு வியாபாரம், பிஸ்னஸ் செய்கிறவங்க, கொலாபரேஷனில் இருக்கிறவங்க, பார்ட்னரோடு சேர்ந்து பிஸ்னஸ் பண்ணுறவங்க, அதே மாதிரி தனித்துவமாக இருக்கிறவங்க, சிங்கிளாக வேலை பார்க்குறவங்க, கூட்டு வியாபாரம் செய்கிறவங்களுக்கு அலைச்சல்கள் கொஞ்சம் இருக்கும். அங்கும் இங்குமாக போக வேண்டி இருக்கும். சூழ்நிலைகளை லாவகமாக கையாளணுங்க. பொறுமை, நிதானம் அவசியம். உங்களுடைய செயல்கள் எல்லாம் நல்ல விதமாக அமையறதுக்கு இறை வழிபாடு பண்ணுங்க. ஸ்ரீ காலபைரவரை சரணாகதி அடைங்க. எந்த விதமான இடர்பாடுகளோ தீங்கோ நேராது. ஆபத்துகள், விபத்துகள் நீங்கும். எந்த விதமான சங்கடங்களோ மன கிளேஷங்களோ உங்களிடம் அணுகாது. தெய்வ அனுகிரகம் பரிபூர்ணமாகவே உண்டு. நல்ல ஞானம் பிறக்க, அறிவு ஆற்றல் உண்டாக்க தெய்வ வழிபாடு மிக மிக அவசியம். இறைவனை நம்பி நீங்கள் இந்த நாளுக்கான வேலைகளை தொடங்குங்க. எல்லாமே வெற்றியாக இருக்கும். இலக்கு நீங்கள் ஏதாவது ஒரு அச்சீவ் பண்ணி
உங்களுடைய வேலைகளுக்கு உண்டான விஷயங்களில் தடுமாற்றம் வரலாம். ரொம்ப தெரிஞ்ச வேலைகள் தான், ரொம்ப சிறப்பாக செயல்படுவீங்க. இருந்தாலும் உங்களுக்கு சில தடுமாற்றங்கள் வரலாங்க. வர்த்தகம் சம்பந்தமான துறைகளில் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுறவங்க கேர்ஃபுல்லாக இருங்க. ஷிப்பு சம்பந்தமான விஷயங்கள், கடல் மார்க்கமாக நீங்கள் பொருள் ஏற்றுமதி இறக்குமதி பண்ணுறீங்கன்னா எச்சரிக்கை மிக மிக தேவை. ரொம்ப சாதாரண வேலைகள் கூட உங்களுக்கு இழுபறியாக இருக்குங்க. எளிமையான வேலைகள் கூட கடினமாக உணருவீங்க. தாமதமாகத்தான் வேலைகள் நடக்கும், சீக்கிரமாக நடக்காது. அதே மாதிரி யூக விளையாட்டுகளை தவிர்க்கிறது நல்லது. ஷேர் மார்க்கெட், ட்ரேடிங் சம்மந்தமான விஷயங்களில் பணத்தை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு ஆப்டான டே கிடையாதுங்க. இன்றைக்கி எப்படி இருக்குது, விவரங்கள் என்ன, பங்கு சந்தை நிலவரங்களை தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் புதிய முதலீடுகளை பற்றி யோசிக்கணும். சில நேரம் உங்களுக்கு அப்ஸ் அண்ட் டவுன்ஸாகவே இருந்துகிட்ருக்க, ஒரு நியூட்ரலாக இருக்காது. எதையுமே உங்களால் தீர்மானிக்கவே முடியாது. கடன் சம்பந்தமான பிரச்சனைகள்லேருந்து விடுபடுறதுக்கான வழிமுறைகளை பற்றி ஆராய்வீங்க. மாணவர்களுக்கு இந்த நாள் மூட் ஸ்விங் இருக்கும், ஆசோலேஷன் மைண்ட் இருக்கும். ஒரு எண்ணம் போல் ஒன்று போல் இருக்காது. நிறைய மாற்று கருத்துக்கள் வந்துக்கிட்டே இருக்கும். ஒரு ஸ்ரத்தையாக உங்களால் செயல்பட முடியாதுங்க. சக ஊழியர்களிடம் வேலை விஷயங்களில் விட்டு கொடுத்து போங்க. பிஸ்னஸ் பண்ணுறவங்க சூழலுக்கு ஏற்ற மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். அதிகமாக நீங்கள் லாபங்கள் எதிர்பார்க்க முடியாது. வியாபாரத்தில் தந்திரமாக இருந்தால்தான் நல்லது. அதே மாதிரி ஒரு வேலை முடிகிற வரையில் அந்த இடத்த விட்டு அகலாதீங்க. இறை வழிபாடு பண்ணுங்கள், குலதெய்வத்தை நம்புங்க. தெய்வ வழிபாடு நம்பி செஞ்சீங்கன்னா ஓரளவிற்கு உங்களால் தப்பித்து கொள்ள முடியுங்க. சிக்கல்கள் இருக்கும். இந்த சிக்கல் பிரச்சனைகள் நிவர்த்தியாக்க பிள்ளையார வழிபாடு பண்ணுங்க. தேய்பிறை அஷ்டமி திதிங்கிறதுனால ஸ்ரீ கால பைரவரை வழிபாடு பண்ணுங்க. எதிர்பார்க்கக்கூடிய காரியங்கள் அனுகூலமாக நடக்கிறதுக்கு இறை வழிபாடு ஒன்று தான் நல்லது. ஆன்மீகத்தில் நாட்டம் இருக்கணும். ஆன்மீக பயணங்களில் இன்ட்ரெஸ்ட் எடுத்துக்கிறது நல்லது. இந்த நாள் அமைதி மிக மிக தேவை. பொறுமை, நிதானம் அவசியம். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், செவ்வாய், புதன், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை தரும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்களுக்கு நல்லது. பணம் சம்பந்தமான விஷயங்களுக்கும் கல்வி சார்ந்த விஷயங்களுக்கும் புதன் பகவானுடைய ஓரை நன்மை தரும். தொழில் தொடர்பான முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உத்தமம். குடும்பம் சார்ந்த விஷயங்களில் முடிவு எடுப்பதற்கு புதன் பகவானுடைய ஓரை நன்மையை தரும். நட்பு பகைன்னு பார்க்கும்பொழுது நட்பாக இருக்கிறவங்க மிதுனம், துலாம், தனுசு, மேஷம், கும்பம். பகை ராசிகள் கடகம், விருச்சகம், கன்னி, ரிஷபம். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் காவி நிறம். நட்சத்திர பலன்: அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அலைச்சல்கள் உண்டாகும், கவனமாக இருக்கணுங்க. சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க பொறுமை அவசியம். எதையுமே தீர்க்கமாக முடிவெடுக்கணும். தெரிஞ்சுக்கிட்டு சில காரியங்கள் ஈடுபடுறது நல்லது. முதலீடு சார்ந்த விஷயங்களை அவாய்ட் பண்ணுங்க. பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க அனுசரித்து இருக்கணும். பொறுமை, நிதானம் தேவை. இந்த நாள் தெய்வ வழிபாடு மூலம் மட்டுமே உங்களுக்கு நல்லது நடக்க வாய்ப்புகள் உண்டு. ஹாவ் அ நைஸ் அண்ட் ஒண்டர்ஃபுல் டே. பி ஹாப்பி. கும்பராசி அன்பர்களே, ஆல் தி பெஸ்ட். ஆக மீனராசி அன்பர்களுக்கு பார்க்கும் பொழுது உங்களுடைய ராசிக்கு எந்த ஒரு விஷயத்தையுமே சமாளிக்கக்கூடிய தைரியமும் தன்னம்பிக்கையும் இருக்கும். மீனராசி அன்பர்களுக்கு வேலை வாய்ப்பு தொடர்பாக தவறி போன சில நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். புது நபர்களுடைய ஆதரவு இருக்கும். அறிமுகம் ஏற்படும். புது புது விஷயங்கள் செய்யறதுக்கான யோசனைகள் உண்டாக்குங்க. செய்யறதுனால மனக்குழப்பத்தோடு இருப்பீங்க. எந்த வேலைகள் எப்படி செஞ்சால் நல்லதுங்கிறத நிதானமாக தீர்க்கமாக சிந்திக்கணும். புதியவர்களுடைய ஆதரவுக்காக காத்திருப்பீங்க. யாரிடத்தில் எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் இருக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியாது. எதையுமே பொறுமையும் நிதானத்தோடு நிறுத்தி பார்க்கறது நல்லது. உடன் பிறந்தவங்க வழியில் ஆதரவுகள் ஏற்படும். சகோதர சகோதரிகளுடைய சப்போர்ட் நிறைய கிடைக்கும். மீனராசி அன்பர்களுக்கு புதுவிதமான பொருள் சேர்க்கைகளும் உண்டாகும். வேலைகள் அதிகமாக இருக்கும், பளு இருக்கும். சீக்கிரமாக முடிய வேண்டிய பணிகள் கூட தாமதமாகலாங்க. உங்களுடைய உணவுக்கும் உணர்வுகளுக்கும் நிறைய சம்பந்தம் இருக்கு. மன அமைதியாக இருக்க வேண்டிய நாள். குழப்பங்கள் உண்டாக்கும். வேலையில் இருக்கக்கூடிய சங்கடங்கள் நிவர்த்தியாக புரிதல் என்பது மிக மிக அவசியம். தியானம், யோகாசனங்கள் செய்வது, உடற்பயிற்சி செய்வது, ஆரோக்கியத்திற்குண்டான நல்ல உணவு வகைகளை தேர்ந்தெடுப்பது நல்லது. வெளியிட உணவுகளை அவாய்ட் பண்ணுறது சிறப்பு. குடிக்கும் தண்ணீரிலும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். சந்திர பகவான் மனோகாரகன். குடும்ப விஷயங்களை பற்றிய புரிதல்கள் இருந்தால்தான் உங்களுக்கு நல்லது நடக்கும். வெளியிட உணர்வுகளை உணர்ந்து செய்தல் வேண்டும். பிறரிடத்தில் தேவையற்ற வாக்குவாதங்கள், வீண் விவாதங்கள் இருக்கக்கூடாது. ஆரோக்கியத்திற்கு மிக மிக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய நாள். மன அமைதி என்பது வேண்டும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்:
சூரிய பகவான், செவ்வாய், குரு, சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை தரும். குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சம்பந்தமான விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். தொழில் தொடர்பான முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், புதன், குரு பகவானுடைய ஓரைகள் உத்தமம். ராசிக்கான நட்பு பகைன்னு பார்க்கும்பொழுது நட்பாக இருக்கக்கூடியவங்க கடகம், விருச்சகம், மீனம், ரிஷபம், மகரம் பகை ராசிகள். மிதுனம், துலாம், சிம்மம், தனுசு இங்கு குறிப்பிட்டுள்ள நட்பு பகை ராசிகளை தவிர அந்த ராசிக்கு மற்ற ராசிகள் சம ராசிகளாகும். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன். பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு வேலை தொடர்பாக புதிய வாய்ப்புகள் கிடைக்க சாதகமான சூழ்நிலைகள் இருக்கிறது. தெய்வ வழிபாடு செய்ய வேண்டும். மன அமைதி என்பது நல்லது. உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஒரு சிலருடைய ஆதரவுகள் கிடைக்கும். சில நன்மைகள் பிறக்கும் நாள். முதலீடுகளை சிந்தித்து செய்யுங்கள். வியாபாரம், தொழில் சார்ந்த விஷயங்களை முழுமையாக தெரிந்து கொள்வது நல்லது. ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு துரிதம் உண்டாகும். மன அமைதி வேண்டும். சோர்வுகள் நீங்கும். வேலையில் விறுவிறுப்பு உண்டாக்கும். இந்த நாள் அதிர்ஷ்டகரமான நாளாக அமைந்திட பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மகிழும் துணை. ஹாவ் அ நைஸ் டே அண்ட் ஒண்டர்ஃபுல் டே. பி ஹாப்பி. மீனராசி அன்பர்களே, ஆல் தி பெஸ்ட். இந்த நாள் பிறந்த நாள், திருமண நாள் கொண்டாடுபவர்களுக்கு நம்முடைய சேனல் சார்பாக பிரத்யேக நல்வாழ்த்துக்கள். ஓம் நம சிவாய. சிவாய நமவோம். ஓம் சரவணபவ. நற்பவி நற்பவி நற்பவி. முக்கியமான செய்தி. நம்முடைய இன்றைய ராசி பலன்கள் தினம்தோறும் தமிழ் மொழியில்தான் கொடுக்கப்படுகிறது முழுக்க முழுக்க. ஆனால் கடந்த சில நாட்களாக யூடியூப் அப்டேட் காரணமாக ஒரு சிலருக்கு ஃபோனில் ஆங்கிலமாக வருகிறது. இது ஏஐ என்று சொல்லக்கூடிய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட்டினுடைய பிரச்சனை. ஆக இதை சரி செய்வதற்கு யூடியூப் செட்டிங்கில் சென்று ஆடியோ ட்ராக் வழியாக தமிழ் மொழியை தேர்ந்தெடுத்து கொண்டால் ஆங்கிலம் மறைந்து தமிழ் மொழியில் உங்களுக்கு கேட்கும். ஆக இந்த மெசேஜை உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு ஃபாலோ பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.